ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக் அண்ட் பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1 உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களை பற்றி நிறையவே திங்க் பண்ணுறாங்க, எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் கூட ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ நிறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பைல் 1 உங்கள் பர்சன் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க, உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எதிர்காலம் வரைக்கும் கொண்டு போகணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த திட்டமிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ஃபீலிங் இருக்குது, லவ் இருக்குது. அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட் உங்கள் பேச்சை அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். பட் இங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சம்திங் அந்த ஒரு ஈகோ விஷயங்கள் இங்கே நான் பார்க்குறேன். அவங்க உங்ககிட்ட அந்த ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கல. ஸோ அந்த ஈகோ ப்ராப்ளம் இங்கே நிறையவே இருக்குது. அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்கள் மேலே ஃபீலிங்கும் இருக்குது, உங்களை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்குது. பட் இங்கே ஈகோ தடுக்குது, அவங்க உணர்ச்சிகளை அவங்க வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஸோ ஓவரால் பைல் 2 எப்படின்னா உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் அண்ட் கேர் இருக்குது, பட் ஈகோ தடுக்குது. அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட வெளிக்காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. உங்களை இழக்க மனசு இல்லை, பட் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க, ஈகோ தடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் பார்க்குறேன்.